ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம சுவையான அட்டகாசமான வடக்கறி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊறியிருக்கு. இப்போது வடக்கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நான் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 3 வெங்காயம், ஒரு தக்காளி, பெருங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய். இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் மிக்சியில் கடலைப்பருப்பு போடுறேன். தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ நான் இதில் 2 காஞ்ச மிளகாய் போடுறேன். உப்பு கொஞ்சம் போடுறேன் இதில். இப்போ நம்ம ரவரவையாக அரைச்சிட்டோம் பாருங்கள். இப்படி தான் அரைக்கணும் ரவரவையாக. நம்ம இப்போ அரைச்சதை இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வைக்கலாம். பாருங்கள், இது வெந்துட்டுருக்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்ச கடலைப்பருப்புலேருந்து நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க சொல்ல போட்டு வதக்கணுன்னா நம்மளுடைய வடக்கறி நல்லா திக்காகும். நம்ம ஏன்னா தேங்காய் போடுறதில்ல இந்த வடக்கறிக்கு. இப்போ கடாய் வச்சிட்டேன். கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் பாருங்கள் காஞ்சிடுச்சு. இதில் நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை நான் போட்டுடுறேன். இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும். வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி தான் நீல வாக்கில் கட் பண்ணணும். இதையும் நான் எண்ணெயில் சேர்த்துட்றேன். இப்போ நான் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். நான் ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன், மெலிசாக. இப்போ இதெல்லாம் வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு அரைச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். இதில் நம்ம அரைச்சப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சல. இப்போ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வடகறி நல்லா திக்காக இருக்கும். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டேன். இதெல்லாம் வதக்கிடலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் இதில் உப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு அரைக்க சொல்ல ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் இப்போ இந்த வடக்கறிக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அரைக்க சொல்ல 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு காரம் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்க்குறேன். நம்ம போட்ட மசாலாலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தல அதை பொடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பொடி பண்ணணுமோ அந்த மாதிரி பொடி பண்ணிக்கங்க. நான் நல்லா கொஞ்சம் நைஸாக தான் பொடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் இன்னும் வதங்கலை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு பொடி பண்ண கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இதில்.
இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஏன்னா அந்த மசாலாலாம் நமக்கு கடலைப்பருப்பில் இறங்கணும். வடைக்கறி பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள் நம்ம வடைக்கறி வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைக்கறியை வந்து நீங்கள் பொங்கலோடு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான அட்டகாசமான காம்பினேஷன் ரெண்டுத்துக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.